Welcome to Education Time in Tamil CBSE Class 12th Chapter 9 இருக்கிற Part 18 வீடியோ. இதில் Focal Length and Sign Convention of Lengths இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அவங்களுக்கு அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 17 வீடியோலே நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். லென்ஸுக்கு ரெண்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் உண்டு, F1 F2 அப்படின்னு, கேபிட்டல் F1 F2 அப்படின்னு ரெண்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சியாக ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லென்ஸ் ஹேவ் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், லென்ஸுக்கு ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மினிமம் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாவது இருக்கிற மாதிரி தான் நம்ம லென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. அப்போ அது ரெண்டுக்குமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்குவோமே. கான்வெக்ஸ் லென்ஸ் இது நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, so இப்போ first principal focus and focal length. இப்போ first principal focus எது, focal length எது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண போறோம். It is the fixed point on the principal axis. Principal axisல ஒரு fixed point எடுத்துக்கிறோம், such that rays starting from this point, அந்த பாயிண்ட்ல இருந்தா என்ன ஆகுது, லைட் ரேஸ் நமக்கு வெளியில வருது, கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட் தான் லைட் சோர்ஸ், அதாவது லைட் சோர்ஸ் தரக்கூடிய ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் லைட் சோர்ஸ் தரக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தவரை நம்ம இப்போ கான்வெக்ஸ் லென்ஸோட பார்த்துக்குவோம். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் த்ரூ த லென்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த லென்ஸில் லைட் ரேஸ் படுது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து லைட் ரேஸ் கிடைக்குது நமக்கு. ஸோ அந்த லைட் ரேஸ் லென்ஸில் இருந்து ரீஃப்ராக்ஷன் ஆகுது. ரீஃப்ராக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைட் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகம் parallel to the principal axis, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. ஓகே, ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் F1. இப்போ நம்ம இது ஒரு லென்ஸை எடுத்தாச்சு, இந்த லென்ஸ்லேருந்து ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வரையணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லென்ஸில் ஒரே லைனாக வரைவோம். இப்போ இந்த லென்ஸ், ஸோ இந்த லென்ஸில் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஆப்டிக்கல் சென்டர் O வழியாக போகக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, இந்த லைன் எடுத்துக்குவோமா? ஸோ இந்த லைனில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்குவோம், இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து லைட் ரேஸ் வருது. அப்போ இதுதான் சோர்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட்லேருந்து தான் லைட் ரேஸ் நமக்கு வெளில வருது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் F1, அதாவது இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட், இது லைட் ரேஸ் வெளில வருது. வெளில வர லைட் ரேஸ் என்ன ஆகுது, ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன், ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இது ரேரர் மீடியம், லென்ஸ் அப்படிங்கிறது டென்சர் மீடியம். ஸோ அப்போ லைட் ரேஸ் என்ன ஆகும், டுவர்ட்ஸ் நார்மல், நார்மலை நோக்கி நகரும். ஓகேவா? ஸோ அப்போ லைட் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் parallel to the principal axis, வெளில வர லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ எந்த இடத்துலேருந்து லைட் ரேஸ் கிடச்சிச்சோ, லைட் ரேஸ் உருவாகுதோ அந்த இடம் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1. ஓகே, கேபிட்டல் F1 அப்படிங்கிறது. அதோட டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். அப்போ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர் இந்த O இதுக்குலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்கேருந்து லைட் ரேஸ் நமக்கு கிடைக்குதோ, ஃபர்ஸ்ட் எங்கேருந்து நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் நமக்கு உருவாகுதோ அது உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, அது உள்ள டிஸ்டன்ஸ், அது இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆப்டிக்கல் சென்டருக்கும் F1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த் ஸ்மால் F1 அப்படின்னு சொல்கிறோம். ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு நோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் F1, ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் F1 நோட் பண்ணுவோம். அப்போ ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸுக்கும் இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ F1லேருந்து லைட் ரேஸ் என்ன ஆகும், ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பேரலாக பிரின்சிபல் ஆக்சிஸில் போகும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கான்கேவ் லென்ஸுக்கும்.
கான்கேவ் லென்ஸ் என்ன லென்ஸ் பார்த்தோம்னா அது டைவர்ஜிங் லென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ படுற லைட் ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைவர்ஜ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைவர்ஜ் பண்ணுது பார்த்தீங்களா லைட் ரேஸை. ஸோ அப்போ லைட் ரேஸை எங்கேருந்து டைவர்ஜ் பண்ணுதோ அந்த லைட் ரேஸ் டைவர்ஜ் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ராப்லேட் நம்ம வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த இடத்துல போய் எந்த பாயிண்ட்ல போய் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே வந்து மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் இதில் வந்து F1. அதாவது அப்பியர் டு கோ டுவர்ட்ஸ் த பாயிண்ட். எந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து அந்த லைட் ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி நமக்கு தோணுதோ அந்த இடம் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் F1 அப்படிங்கிறது. ஸோ டைவர்ஜ் ஆகி போகிற லைட் ரேஸ் என்ன ஆகும் parallel to the principal axis. இதுவும் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் நமக்கு போகும். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து லைட் ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகி நமக்கு போகுது. ஸோ போகிற லைட் ரேஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலாக பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக நமக்கு வெளில வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இதுக்கும் ஃபோக்கஸ் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்டிக்கல் சென்டருக்கும் F1க்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்னா என்ன, ஃபோக்கல் லென்த்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு படிக்கணும். அப்போ செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த்து இதை F2ன்னு நம்ம நோட் பண்ணுவோம், ஸ்மால் F2. ஓகே, ஸோ அப்போ F2 நோட் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் சச் தட் லைட் ரேஸ் இன்சிடென்ட் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ படுற லைட் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ லென்ஸில் வர்ற இன்சிடென்ட் லைட் எப்படி கிடைக்குது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. ஸோ அப்போ இதுதான் இன்சிடென்ட் லைட் இல்லையா? ஸோ இப்போ இன்சிடென்ட் லைட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் த்ரோ த லென்ஸ், ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் லென்ஸ் வழியாக போகிற லைட் ரேஸ் என்ன ஆகுது எய்தர் கன்வர்ஜ். இப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகுது ரீஃப்ராக்ஷன் நடந்து கன்வர்ஜ் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்ல நமக்கு எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற இன்சிடென்ட் லைட் ரேஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே கன்வர்ஜ் ஆகி ஒரு பாயிண்ட்ல போய் சேருது. ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2. ஸோ கேபிட்டல் F2 செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாயிண்ட். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஜ் ஆகி போகுது. ஓகே, அப்போ கான்கேவ் லென்ஸில் என்னவாகும்? ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற லைட் ரேஸ் எல்லாமே என்னவாகுது டைவர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜ் ஆகுது. அது எந்த பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு தோணுதோ அந்த பாயிண்ட் தான் என்னவான்னு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டு அப்பியர் டு டைவர்ஜ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், எந்த பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி அப்பியர் கிடைக்குதோ நமக்கு. ஸோ அதோட எக்ஸ்ட்ராப்லேட்லாம் வரையணும், டைவர்ஜென்ட் ரேஸோட எக்ஸ்ட்ராப்லேட்லாம் வரையணும் அப்படின்னா அது வந்து ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் கேபிட்டல் F2. அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? அதே மாதிரி தான் இதோட ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஸோ அந்த நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2க்கும் இன்பிட்வீனில் கிடைக்கிறது தான் வந்து ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அதே தான். ஓகேவா? இதுக்கும் கான்வெக்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸுக்கும் செகண்ட் ஃபோக்கஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து லைட் ரேஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து நமக்கு சோர்ஸ் லைட்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து நமக்கு லைட் ரேஸ் இன்சிடென்ட் லைட்டு ஆரம்பிக்கும். ஆனால் ரீஃப்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இன்சிடென்ட் லைட் ரேஸ் வரும். வர இன்சிடென்ட் லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும், ஆனால் கன்வர்ஜ் ஆகும், இல்லை அப்பியர் டு கன்வர்ஜ் ஆகி ஒரு பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து F2. ஓகே, இப்போ F1க்கும் F2க்குள்ள டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா இன் திஸ் இட் இஸ் த மீடியம் ஆன் த போத் சைட் ஆஃப் த லென்ஸ் இஸ் சேம். இப்போ ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கான்வெக்ஸ் லென்ஸோ கான்கேவ் லென்ஸோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரே மெட்டீரியலாக தான் செஞ்சுருப்பாங்க. கிளாஸ் மெட்டீரியல் இல்லை வந்து பிளாஸ்டிக், எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் ஃபைபர் எதாக இருந்தாலும் ஒரே மெட்டீரியலாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படி செஞ்சுருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மீடியமாக தான் இருக்கும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 N2 இந்த சைடு உள்ள சர்ஃபேஸ்க்கு
இந்த சைடு உள்ள சர்ஃபேஸ். அதே மாதிரி இந்த சைடு உள்ள சர்ஃபேஸ்க்கு n1, இது வந்து n2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ரெண்டு சர்ஃபேஸுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்றா தான் இருக்கும். n1 = n2 தான் இருக்கும். அப்படின்னா தென் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபோக்கல் லென்த் ஆர் ஈக்குவல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தும் என்னவா கிடைக்குது, நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த்தும் செகண்ட் ஃபோக்கல் லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஒரே டைப்பான லென்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்னா என்ன, செகண்ட் ஃபோக்கஸ்னா என்ன, ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த்னா என்ன, செகண்ட் ஃபோக்கல் லென்த்னா என்ன. ஸோ ரெண்டுக்குமே F1 F2 ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட மீடியம் வந்து லென்ஸ் வந்து ஒரே மீடியத்தால் ஆனது. அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று தான். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிடைக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் கன்வென்ஷன் ஃபார் லென்ஸ். லென்ஸோட சைன் கன்வென்ஷன் நமக்கு தெரியணும். இது வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ சைன் கன்வென்ஷன், ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் எந்த பக்கம் ஃபார்ம் ஆகுது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இமேஜ் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். அதுதான் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஆப்ஜெக்டை இந்த சைடு வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுது, லைட் ரேஸ் எல்லாம் அப்படி போகுமா? ஸோ அப்போ போகிற லைட் ரேஸ் என்ன ஆகும், ரீஃப்ராக்ஷன் ஆகி ஒரு பாயிண்டில் இந்த பக்கம் வந்து நமக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும், நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃப்ரீ ஹேண்டில் அதனால் கிளியராக வரல, நீங்கள் ஒன்றா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. பிக்சரை வந்து புக்கில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைட் ரேஸ், இன்சிடென்ட் லைட் ரேஸ் டேரக்ஷன் என்ன, இதுதான் இன்சிடென்ட் லைட் ரேஸ் டேரக்ஷன். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இந்த சென்டர் ஓன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இது u, அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் இது b. நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் சைன் கன்வென்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இமேஜ் டிஸ்டன்ஸு, ஃபோக்கஸ்ஸு, அப்புறம் வந்து R1ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சர்ஃபேஸ் 1க்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேஸ் சர்ஃபேஸ் 2க்கு. இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா டேர்முக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். u அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுவோம். அப்படிங்கும்பொழுது இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அப்போ நெகட்டிவ் சைன் வருமா? ஓகே. ஸோ அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து v அப்படிங்கிறது என்ன, இந்த பக்கம் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ இன்சிடென்ட் லைட்டுக்கு பேரலாகவே மெஷர் பண்ணுறோம். அப்போ பாசிட்டிவ். ஃபோக்கஸ் எஃப், ஃபோக்கஸ் எஃப்பும் நமக்கு இங்கே தான் வரப்போகுது. எங்கே நம்ம இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ஃபோக்கஸ் எஃப் இல்லையா? ஸோ அப்போ அதுவும் இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இதுவும் ஒன்றாகும் பாசிட்டிவ். R1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஒன்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ ஒன் ஃபர்ஸ்ட் லென்ஸ் இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கம் தான் நம்ம கிடைக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ இதுவும் பாசிட்டிவாக தான் கிடைக்கும். R2க்கு மட்டும் நம்ம என்ன பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த லென்ஸுக்கு இந்த பக்கத்தில் நம்ம கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த பக்கத்தில் நமக்கு R கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு மட்டும் என்ன வரும், நெகட்டிவ். ஸோ டேர்ம் புரியுதா? நம்ம எந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோம். இந்த சைன் கன்வென்ஷன் லென்ஸுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு தடவை சைன் கன்வென்ஷன் இந்த லெசன்லேயே ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டில் நான் சைன் கன்வென்ஷன் நடத்தியிருப்பேன். அதில் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது கிராஃப் ஷீட்டில் போகிற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை நம்ம சென்டரில் வச்சுக்கிட்டு நம்ம நோட் பண்ணால் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இந்த சைடு மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவ். அதே மாதிரி கீழே ஒரு டைரக்ஷனை மெஷர் பண்ணுறோம்னா இது நெகட்டிவ். ஓகே. இது நெகட்டிவ், இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ். டைரக்ஷன் இந்த பக்கம் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ். டைரக்ஷனை இந்த பக்கம் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா அது நெகட்டிவ். அவ்வளோதான், சிம்பிளாக இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இதே தூக்கி ஆப்டிக்கல் சென்டர் இங்கே ஓன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து யூ இந்த பக்கம் தான் மெஷர் பண்ணணும் இல்லையா? இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணணும், அதனால நெகட்டிவ். ஓகே. வியை வந்து இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணணும், அதனால இது வந்து பாசிட்டிவ். இது யூ இந்த சைடு மெஷர் பண்ணோம், வி நெகட்டிவ், பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ ஃபோக்கல் லென்த் எங்கள் இமேஜ் எந்த சைடு ஃபார்ம் ஆகுதோ அந்த சைடு தான் ஃபோக்கல் லென்த். அப்போ இதுவும் எஃப் இந்த பக்கம் தான் நமக்கு கிடைக்கும், அதனால பாசிட்டிவ். R1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், லென்ஸுக்கு ரெண்டு சைடு ரேடியஸ், ரெண்டு சர்ஃபேஸ் உண்டு இல்லையா? ஸோ அப்போ சர்ஃபேஸ் 1ஓட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும், சர்ஃபேஸ் 2ஓட ரேடியஸ் இந்த சைடு டைரக்ஷன்
டைரக்ஷனில் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சைட் டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணும்போது, இந்த பக்கம் நோட் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் நமக்கு கிடைக்கும் R1. ஸோ இந்த டைரக்ஷன் நோட் பண்ணும்போது நெகட்டிவில் வரும் R2. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டா நமக்கு போதும். ஓகேவா? ஸோ இதே உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்மில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் U ஈக்குவல் டு நெகட்டிவ், V வந்து பாசிட்டிவ், F வந்து பாசிட்டிவ், R1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், R1 வந்து பாசிட்டிவ், R2 நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸுக்கு பார்க்க போகிறோம். இப்போ கான்கேவ் லென்ஸுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சைன் கன்வென்ஷன் பார்க்குறதுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் ஓவை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் சென்டர் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணிக்குவோம். ஆப்ஜெக்டாக வேறு என்ன ஏன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படி வச்சுக்குவோம் அப்படின்னா லைட் ரேஸ் இப்படி படுது, பட்டு என்ன ஆகும்? டைவர்ஜ் ஆகும். ஸோ அப்போ லைட் ரேஸ் என்ன ஆகும்? டைவர்ஜ் ஆகும். இப்படி டைவர்ஜ் ஆகிடுமா? ஓகே, அப்போ இது இன்ஸ்டன்ட் லைட்டு, இது ரிஃப்ராக்ஷன் லைட்டு, டைவர்ஜ் ஆகிடும். ஆனால் இதோட எக்ஸ்ட்ரா பிளேட் வரையும் போது நமக்கு எங்கே கிடைக்கும்? இந்த டைரக்ஷனில் இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதானே ஃபோக்கஸ் எஃப்னு வச்சுக்கலாமா? ஃபோக்கஸ் எஃப்னு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம சைன் டைரக்ஷன் நோட் பண்ண போகிறோம். இங்கே தான் அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் கிடைக்குது. ஓகே, இமேஜ் நமக்கு இங்கே தான் கிடைக்குது. ஓகே, எங்கேருந்து நமக்கு வந்து கிளம்புற மாதிரி தோணுதோ அதுதான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். இமேஜ். ஸோ அப்போ இதை வச்சு U, V, F, R1, R2 வரையலாமா? அப்போ Uங்கிறது என்ன டைரக்ஷனில் நமக்கு கிடைக்கும்? இதே எக்ஸஸ் ஒய் ஆக்சஸ் அமைச்சுக்கோங்க. ஸோ இந்த லென்ஸை சென்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதில் இந்த சைட் போனால் நமக்கு வந்து பாசிட்டிவ், இந்த சைடில் மெஷர் பண்ணோம்னா நெகட்டிவ். ஸோ இதே டைரக்ஷனில் மெஷர் பண்ணோம்னா பாசிட்டிவ், இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணோம்னா நெகட்டிவ். ரொம்ப சிம்பிள். இப்போ யூங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட் இது தான் இல்லையா? ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் நமக்கு மெஷர் பண்ணுறோம். அப்போ இது நெகட்டிவ். விங்கிறது இமேஜ். நமக்கு இமேஜும் எங்கே கிடைக்குது? இந்த பக்கம் தான் கிடைக்குது. வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தவரைக்கும் படிச்சிருக்கோம். இமேஜ் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது அப்பியர் டு மீட், டைவர்ஜ் ஆகிற லைட்டெல்லாம் இங்கே அப்பியர் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ இதுவும் நெகட்டிவ். அப்போ இமேஜ் எங்கே கிடைக்குதோ அதுக்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே ஃபோக்கஸ். ஸோ அப்போ எஃப்ங்கிறது நெகட்டிவ். ஓகே, அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அப்படிங்கிறது எந்த ரைட் எடுத்துக்கலாம்? நம்ம இந்த சைடு 1 எடுத்துக்கிட்டோம், இது 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து இந்த சைடு நமக்கு கிடைக்கும். இந்த லென்ஸோட நம்ம பார்ட் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 அப்படிங்கிறது இந்த லென்ஸோட பார்ட் எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 1னா இந்த நாங்கள் சைடில் போட்டுனேன், இந்த சைடு லென்ஸோட பார்ட்டு, 2னா இந்த சைடு லென்ஸோட பார்ட். ஸோ அப்போ R1 அப்படிங்கிறதும் நெகட்டிவ் தான். ஏன்னா இந்த சைடு தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு கிடைக்கும், நெகட்டிவ் தான். R2 அப்படிங்கிறது பாசிட்டிவ். இது ஒன்று மட்டும்தான் கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து பாசிட்டிவாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சைன் கன்வென்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் நான் உங்களுக்கு வந்து திரும்ப வந்து நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா யூங்கிறது நெகட்டிவ். ஸோ V அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா U வந்து இந்த டைரக்ஷனாக நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ U நெகட்டிவ். V அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிளேட் வரைஞ்சோம்னா இங்கே தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் அதுவும் நெகட்டிவ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இதுக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ அதுவும் நெகட்டிவ். R1ங்கிறது சர்ஃபேஸ் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பார்ட்டோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அப்போ அதுவும் நெகட்டிவ் தான் கிடைக்கும். இதே மாதிரி R2ங்கிறது மட்டும்தான் இந்த பார்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இது மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா R2 வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். இதுதான் வந்து கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் உள்ள சைன் கன்வென்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நியூமரிக்கல் போடும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வரலும் வந்து இந்த வீடியோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா என்ன. அப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்கும், செகண்ட் எங்கே கிடைக்கும்? கான்வெக்ஸ் லென்ஸில். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸில் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கிடைக்கும், செகண்ட் எந்த இடத்துல கிடைக்கும், அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, F1 ஸ்மால் F1, F2 ஃபோக்கல் லென்த், F1 F2 நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸுக்கு சைன் கன்வென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இமேஜோட டிஸ்டன்ஸ் எது, என்ன சைன் நம்ம நோட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதை பேசிக்கலாக தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண முடியும், ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.